ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம செப்டம்பர் மாத பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் 2 இல்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதன் பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சூரியன் அவர் எப்பயுமே மாதம் மாறும்போது அவரு புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. இந்த செப்டம்பர் மாதம் பாதியில 17ஆம் தேதி அவர் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுபிட்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அ ஆட்சி பலத்துக்கு வரப்போறார். துலா ராசிக்கு வரப்போறார். ஸோ இதுவே காலபுருஷன் 7ஆம் வீடான துலா ராசியில சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமரப் போறாரு. இதுவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகங்களும், சிறப்பான யோகங்கள குடுக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி சூரியன் கன்னி ராசியில புதனோடையும் சேரப் போறார். உச்சம் பெற்ற புதனோட சேரப் போறாரு. புதாதித்ய யோகம் உள்ள ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில பலம் பெற்று நிற்கிறாரு. ஸோ ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள குடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மிக பயனுள்ள காணொளியா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக சிறந்த உன்னதமான யோக பலன்கள குடுக்க தயாரா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாத துவக்கம் முதல் நாள்லயே பார்த்தீங்கன்னா, நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், மாத முதல் நாள் 1ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான மூலத்திரியோன வீடான துலா ராசிக்கு வரப்போறார். துலா ராசியில சுக்கிரன் அப்படின்னாலே அவர் பலம் பெற்றதா அர்த்தம். அது 0வா இருந்த கிரகம், 0வா இருந்த ஒருத்தர் ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு லாபஸ்தானத்தில இருந்து ஹீரோ ஆறாரு அப்படின்னா, உங்களுக்கான அதிர்ஷ்டங்களும், யோகங்களும், சுபிட்சங்களும் நல்லபடியா கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது புது மறுமலர்ச்சி ஏற்பட்ட மாரி உங்க வாழ்க்கையில ஒரு பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது. உங்களுக்கு இளமை அத நம்ம உங்களோட உள்ளத்திலயும் சரி, தோற்றத்திலயும் சரி, ஒரு புது பொலிவும், ஒரு இளமை உணர்ச்சியும் நல்லபடியா சிறப்பா இருக்க போகுது. சுக்கிரன் அது எல்லாத்தையும் நல்லபடியா உங்களுக்கு குடுக்க போறாரு. சுக்கிரன் வண்டி, வாகன யோகங்கள், மற்றவங்கள எளிதில ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இல்லையா? அதனால உங்களுக்கும் அந்த தன்மை ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றது மட்டும் கிடையாது. அந்த சுக்கிரனுக்கு 10ஆம் கேந்திரத்தில உங்களுடைய ராசிநாதன் வியாழன் இருக்காரு. அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசியில உச்சம் பெற்று இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியான வியாழனுக்கு 4ஆம் கேந்திரத்தில சுக்கிரனும், சுக்கிரனுக்கு 10ஆம் கேந்திரத்தில வியாழனும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நல்ல பொன் பொருள் சேர்க்கை, அடுத்த மனிதர்கள எளிதில ஈர்க்கக்கூடிய தன்மைகள், அட்ராக்ஷன் அந்த தன்மைகள்லாம் உங்களுக்கு குடுத்து, எல்லாத்துக்கும் பிடிச்ச நபரா நீங்க மாறப் போறீங்க அப்படின்றது நடக்கப் போகுது. உங்களுக்கு இதுநாள் வரை இருந்த ஏமாற்றம், சங்கடங்கள், நீங்க நினைச்ச விஷயத்த அடைய முடியாம இருந்த போராட்டங்கள், இதுல தான் தீர்வு கிடைச்சு, உங்களுக்கான நல்ல பலன், யோக பலன் கண்டிப்பா கிடைக்கப் போகுது. பொன்பொருள் சேர்க்கை அதுக்குமான வாய்ப்புகள் உள்ள ஒரு காலம் தான். சுப காரியங்கள் இந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாகவும், இந்த குரு, சுக்கிரன் கேந்திர தொடர்புன்றது இருக்கு. அது போக மேற்படிப்பு படிக்கணும். படிப்பு, கல்வி சார்ந்த மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்வியில ஒரு அ ஒரு இதுவரைக்கும் ஐடியா இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அந்த யோசனை வரும். ஏன் நம்ம அந்த ஹையர் ஸ்டடீஸ் படிச்சா என்ன? நமக்கு தொழிலுக்கும் நல்ல நல்ல பலன குடுக்கும். நமக்கும் ஒரு ஆர்வத்த இரு இரு ஆர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான யோசனை இருந்தா தாராளமா நீங்க அத படிக்க ஆரம்பிங்க. நல்லபடியா அதனால நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்படி குருவும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல நின்னு நல்ல யோக பலன்கள மாத துவக்கத்திலேயே குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆ செப்டம்பர் 3ஆம் தேதி புதன் உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. அதாவது தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே அமரப் போறதும் ஒரு சிறப்பு தான். உங்க தொழில் சிறக்கும் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல அடையாளமா நம்ம பார்க்க முடியுது. மேலும் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆண்டு கிரகமான ராகுவும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாரி ராசிநாதன் 8ல இருக்காரு. 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் மட்டும் எடுக்கக்கூடாது. வெளியூர், வெளியிடங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். ஸோ அங்க உங்களுக்கு உள்ளூர்ல நீங்க சுக்கிரனும் பலம் பெற்றாச்சு. நீங்க இனிமே உள்ளூர்ல உட்காரக்கூடிய ஆள் கிடையாது. ஓடுங்க. வெளி நபர்கள, புது நபர்கள தேடுங்க. நட்புகள உருவாக்குங்க. அதன் மூலியமா வியாபாரத்த விருத்தி பண்ணுங்க. வருமானத்த பெருக்கிக்கங்க. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நிம்மதியா, சந்தோஷமா இருக்கும். அதையும் நான் உறுதியா சொல்லிர்றேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன், குரு இணைவு தான். உள்ளபடியே சொல்லணும்னா அதுதான். அதுக்கடுத்து முக்கியமான காரணம் உங்களோட தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி சனி பகவான் ராசிக்கு 4ஆம் கேந்திரத்தில இருக்காரு இல்லையா? மீன ராசியில 4ஆம் கேந்திரத்தில அர்த்தாஷ்டம சனியா இருந்தா கூட தொந்தரவு பண்ண மாட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்தான அடிப்படையில 2க்குரியவன் 4ஆம் கேந்திரம் ஏறுறது, அந்த 4ஆம் கேந்திரத்தில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை. ஸோ குரு, சனி பார்வை இருந்தாலே நல்ல பணப்புழக்கம் உண்டாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த வகையில பொருளாதார ரீதியா எந்த ஒரு தடையும் உங்களுக்கு குரு உங்க ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதே உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்த குடுக்கக்கூடிய நிலை தான். அதே நேரத்தில சனியோட இணைவும் பெற்றிருக்கிறது. தொழில் வாய்ப்புகளும் பெருகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும்.
மேலும் ஒரு தொழிற்சாலை நிறுவனம் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கான வங்கி கடன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவுமே நல்ல விதமா உங்க கையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடனால வளரக்கூடிய ராசிகள்ல மிக முக்கியமான ராசி தனுசு ராசி. ஸோ காரணம் என்னன்னா, அந்த உங்க ராசிக்கு யோகத்த செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய். செவ்வாய் தான் கடன குறிக்கக்கூடிய கிரகம். இப்ப இந்த செவ்வாயோட நிலை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்க ராசிக்கு எதிர் நிலையில இருந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கடன் நீங்க கண்டிப்பா வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனா, அந்த கடன் உங்கள தொந்தரவு பண்ணுமான்னா பண்ணாது. அதுதான் இங்க விஷயம். கடனால வளர வேண்டிய ஜாதகம் தானே நீங்க. அதனால வந்து உங்களுக்கு கடனால தொந்தரவு வராது. உங்க ராசிக்கு கடன் நிச்சயமா நல்ல பலன, முன்னேற்றங்கள குடுக்கும். கடன் எப்படிங்க முன்னேற்றத்த குடுக்கும் அப்படின்னு கேட்கிறீங்க அப்படின்னா, கடன வாங்கி நல்லபடியா திரும்ப செலுத்தி, அதன் மூலியமா அதுக்கு அடுத்த நிலையான கடன் வாங்கி, அதுக்கு இப்படி உங்களோட வளர்ச்சிய நீங்க பெருக்கிக்க முடியும். அந்த 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 வித்தை எல்லாத்துக்கும் வந்துராது. ஸோ தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயினோட அனுகூலத்தினால இந்த பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியுது. அதுபோக இது செவ்வாயை போலவே வேலை செய்யக்கூடிய இன்னொரு கடன குறிக்கக்கூடிய இன்னொரு கிரகம்னா கேது தான். அந்த கேதுவும் 9ஆம் திரிகோணத்தில தான் 9ஆம் இடத்துல தான் இருக்காரு. சூரியனோட வீட்ல இருக்காரு. ஸோ அவருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில தான் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மாதம் நடுப்பகுதியில 17ஆம் தேதியிலிருந்து சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில வந்து அமரப் போறாரு. கன்னி ராசியில ஏற்கனவே புதன் உச்ச பலம் பெற்று நிற்கிறார் இல்லையா? தொழில்காரகன் உச்ச பலம் பெற்றிருக்கிறாரு. அவரோட உங்களுடைய பாக்கியநாதன் அவரும் வந்து சேரப் போறாரு. ஸோ பாக்கியநாதன் தொழில் ஸ்தானத்தில சேர்றது, தொழில் ஸ்தானத்துக்குரிய அதிபதி அங்கேயே இருக்கிறது. இதெல்லாம் முதல் தரமான தர்மகர்மாதிபதி யோகம். உங்களுக்கு சிறப்பான ராஜயோகம் அப்படின்னு நான் சொல்றது, இங்க இந்த இடத்துல மாத பிற்பகுதியில இருந்து தான். பிற்பகுதின்னு கூட சொல்ல முடியாது. நடுப்பகுதியில இருந்து. 17ஆம் தேதியிலிருந்தே வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த மிக சிறந்த முன்னேற்றங்கள் வரப்போகுது. முன்னேற்றங்கள் வருது அப்படின்னாலே, அதுக்கு முன்னாடி சின்ன கலகம் வரும். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், புதனுக்கு எதிர் நிலையில சனி இருக்காரு. அப்ப தேவையில்லாத வீண் வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அந்த சண்டை, சச்சரவு, வம்பு வழக்குகள்ல வீண் பழிகள்லேருந்து நீங்க நிச்சயமா நல்லபடியா உங்க பக்கம் குற்றம் இல்லன்னு முடிவாகி, நீங்க நல்ல பலன் அடைஞ்சு, நல்ல பேரு புகழையும், சம்பாத்தியத்தையும், லாபத்தையுமே அடைவீங்கன்றது தான் கோச்சார நிலைகள் உங்களுக்கு குடுக்கக்கூடிய நல்ல பலன்களா இருக்கு. ஆக உங்களுடைய கோச்சார கிரகங்கள் அனைத்தும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவ தயாரா இருக்கு. அத நீங்க பயன்படுத்திக்க தயாராகுங்க. மேலும் குறிப்பா நாராயணர் வழிபாடு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நாராயணர குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன். புதன் உச்ச பலத்துக்கு வந்துட்டாரு. நாராயணனோட இதயத்தில எப்பயுமே இருக்கக்கூடிய மகாலட்சுமிய குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் ஆட்சி பலத்தில இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் லாபஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில இருக்கிறதுனால, தொழில் சார்ந்து உங்களுடைய நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், தொழில்னா சொந்த தொழில் மட்டும் இல்ல. நீங்க வேலை பார்த்தீங்கனாலும் சரி, வேலையில நல்ல பேர் புகழ் அடையறதும் சரி, ப்ரமோஷன் கிடைக்கிறதும் சரி, அதுக்குமே இந்த நாராயணர், மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய துணையா இருக்க போகுது. வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அதுக்கெல்லாம் தாராளமா நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்தி வாழ்க்கையில மேல்நிலை அடையணும்னு வாழ்த்திக்கிறேன். மேலும் இந்த கோச்சார நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோக பலன குடுக்க தயாரா இருக்கு. அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதாவது முக்கியமான காரணமா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் ஏற்பட போகுது. அப்புறம் குருவுக்கும் சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பு ஏற்பட போகுது. வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பா இந்த மாதத்தில நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் இங்க வந்து ரொம்ப 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 நம்ம ஒரு சிறப்பான இந்த மாதம் துவங்குற முதல் நாள்லயே ஸோ அதான் வந்து இங்க ஒரு சிறப்பம்சம். அதாவது சுக்கிரன் வந்து சுபிட்ச காரகன். மகாலட்சுமியோட அம்சம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதாவது சூனிய பலத்துக்கு போயிருக்கிறது வந்து, திரும்ப முழு பலத்தோட வந்து நிக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே வந்து 2 குருவும், சுக்கிர குருவும் சரி, அ அசு இவரு நம்ம வியாழ குருவும் சரி 2 பேருமே பலம் பெற்று இருக்கிறதுனால, அ எல்லாரோட மனதிலயும் அமைதியும், சாந்தமும் நிலவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா பொருளாதார உயர்வும் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில இவ்வளோ நாள் நம்ம பல சிக்கல்கள, போராட்டங்கள பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். விலைவாசி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான போராட்டம், பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தணிவடையறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் துவக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த அரசுக்கும் மக்களுக்குமான போராட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொடர தான் செய்யும். சூரியன், சனியோடைய சமசப்தம பார்வை நம்ம நம்ம ராசி பலன்கள பார்க்கும்போது, ராசிகளுக்கான பலன் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். சனி, சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால, தந்தை, மகன் பிரச்சனை, தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. நீங்க தான் தலைமை அதிகாரினா, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அரசாங்கம்னு பார்க்கும்போது, அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஆனா, இதுலலாம் 2 பேத்துக்குமே சுமூகமான தீர்வு கிடைக்கும்ன்றது தான் அந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி
கோச்சார பலன் அப்படின்றது வந்து ராசிய அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. ராசிய தீர்மானிக்கிறது சந்திரன். மனோகாரகன் சந்திரன். அப்ப மனசுல நம்ம எத பதிய வைக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் வந்து நமக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள நீங்க முழுமையா நாங்க இல்லாத எதையும் சொல்லல. கோச்சாரப்படி ராசிக்கு இங்க இந்த கிரகம் இருந்தா இந்த பலன குடுக்கும். இந்த கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் குடுக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இவர் இருந்தா இந்த பலன குடுப்பாங்க. அப்படின்ற ஜோதிட விதிகளின் அடிப்படையில, கோச்சார அடிப்படையில உங்களுக்கான பலன்கள குடுத்துருக்கோம். இத நீங்க அப்படியே எடுத்துக்கணும். நம்பிக்கையா எடுத்துக்கிட்டு, அத மனசுல பதிய வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி, நீங்க வந்து செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு முழுமையான வெற்றிய கோச்சார கிரகங்கள் குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இது மட்டும் போதுமா? கோச்சார பலன் பார்த்துட்டா மட்டும் போதுமா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்கு எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, விதி, மதி, கதி அப்படின்ற அடிப்படையில குடுத்துருக்காங்க. அதாவது விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகம், லக்னம். லக்னத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, அ ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்லாம் என்ன நிலையில இருக்கிறாங்க, அ பிளஸ் நமக்கு நடப்பு நேரம் தசாபுத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பலன். அதுக்கு அடுத்ததா மதி. சந்திரன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? கோச்சாரம் அடிப்படையா. அதான் வந்து மதியின் அடிப்படையில. அது போக உங்களுடைய ஜாதகத்தில உங்க ராசிக்கு சந்திரன் உங்க ராசின்றது சந்திரன். சந்திரன் எங்க இருக்கிறாரோ அவர சுத்தி ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு சொல்லக்கூடிய பலன். அதுபோக கதி. கதின்றது வந்து சூரியனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்தில சூரியன் எங்க இருக்கிறாரு, அவர சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து தான் உங்களுக்கான துல்லியமான சரியான பலன குடுக்க முடியும். இப்ப நம்ம இந்த காணொளியில பார்த்திருக்கிறது ராசி அடிப்படையிலான பலன். அதுபடி பார்த்தாச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, அடுத்து ஃபர்தரா முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா? நடக்காதா? இது செய்யலாமா? கூடாதா? இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.